அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணி லாக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்து என்ன ப்ரொசீஜர் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ரிலீஸ் ஆகும். அது உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 10 AM ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது ப்ராப்பராக என்ன பண்ணுங்கள், 10 AM ஷார்ப்பாக உங்களோட இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது அந்த அலாட்மெண்ட்டில் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்களா, அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்க போகிறீங்களா, இல்லை அது கீழே இருக்க ஆப்ஷன் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் டேட் கொடுத்துருக்காங்க. 2 நாள் கொடுத்துருக்காங்க, 1ஆம் தேதி அண்ட் 2ஆம் தேதி. இந்த 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். உங்களுக்கு அலாட்மெண்ட்டை ஓகேவா இல்லையா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுக்குறீங்களோ, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு உடனே என்ன ஆயிரும், அடுத்த நாளே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கையில் வந்துடும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜுக்கு 1 வீக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. 1 வீக்கில் ஒரு 5 டேஸ்க்குள்ளே டைம் எடுத்துக்கங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த காலேஜில் கால் பண்ணி கேட்டுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு கேட்டுட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லாமல் ரிமைனிங் ஆப்ஷன் கொடுத்தவங்க எல்லாருக்குமே என்ன ஆகுது அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்ட் ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயினிங் டேட்டு 3லேருந்து 7க்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் காலேஜஸில். அது இல்லாமல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா போய் ரிப்போர்ட் பண்ணணும். எங்கே ரிப்போர்ட் பண்ணணும்? டிஎஃப்சிக்கு போங்க. 3லேருந்து 7க்குள்ளே நீங்கள் டிஎஃப்சியில் போய்ட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட் 25,000 பே பண்ணுங்கள். அண்ட் 25,000 யாருக்கெல்லாம் பே பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். அது யாருன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட், SC/ST அவங்களுக்குலாம் கிடையாது. ரிமைனிங் எல்லோரும் கம்பல்சரி 25,000 பே பண்ணி உங்கள் அமௌண்ட்லாம் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் போய் சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ண சர்டிஃபிகேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாட் ஆகிற காலேஜுக்கு வந்துடும். ஓகே, உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆக போகுதுன்னு என்றைக்கு தெரியும் அப்படின்னா ஒன்லி 10ஆம் தேதி தான் தெரியும். உங்களுக்கு அன்றைக்கி தான் ப்ரொவிஷனலாக அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஓகேங்களா? யாரெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லாமல் அப்வர்ட் அண்ட் எனக்கு மேலே இருக்க ஆப்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அப்வர்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை டிக்ளைன் அண்ட் அப்வர்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்குறீங்க. இவங்க எல்லாருக்குமே அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் தவிர கீழே இருக்க எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 10ஆம் தேதி தான் வரும். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.